ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. உம்முடைய பெரிய கிருபை கர்த்தாவே எங்களை மட்டுமாக பிள்ளைகள் புரிந்து கொண்டிருக்கிறப்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை என்பது போல ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவை உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்த மக்கள் அதை திரும்பவும் பெறத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையவும், அதன் வழியாக கர்த்தாவே இழந்த அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒத்தாசம் ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, என்னிலிருந்து நீர் பேசும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், வல்லமை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும், வந்திருக்க ஆத்மக்கள் யாவரும் வெறுமனை திரும்பி செல்லாமல் ஆண்டாரு கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கமாய் பெற்றுக்கொண்ட மக்களாய் திரும்புவதற்கு ஒத்தாசை வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு நீங்கள் கேட்கும் சுவாமி. ஆமாம். திருச்சபை மக்களே, நான் இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் இந்த ஆகஸ்ட் மாசத்தினுடைய 4வது, இந்த செப்டம்பர் மாசத்தினுடைய 4வது ஓய்வு நாளில் கூட கர்த்தர் மீண்டுமாக உங்கள் மத்தியில் அவருடைய செய்தியை பரிமாறிக்கொள்வதற்கு எனக்கு கிருபை புரிந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி இருக்கிறேன். இப்போது நாம் தியானிக்கக்கூடிய இந்த பகுதியானது புதியது ஒரு தலைப்பல்ல. நாம் 2 வாரங்களுக்கு முன்னதாக நம்முடைய பிரதர் A+ அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருந்த பொழுது இங்கே அந்த தலைப்பின் ரீதியாக சில கருத்துக்களை சொன்னார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த தொடர்ச்சி என்ன என்றால் ஆசீர்வாதமும் சாபமும் என்பதுதான் இந்த டைட்டில். ஆசீர்வாதமும் சாபமும் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மையப்பொருள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24:1. என்னாகமம் 24:1 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், சபிப்பது அல்ல. மனிதனை சபிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் உருவாக்கவில்லை. மனிதனை படைக்கும் பொழுதே அவனை தமது சாயலாக படைக்க வேண்டும் என்று தீர்மானித்துதான் படைத்தார். ஆசீர்வாதத்தை நிறைய கொடுத்தார். ஆசீர்வாதத்தை திரளாக கொடுத்தார். இந்த ஆசீர்வாதத்துல சாதாரண ஆசீர்வாதம் இருக்கிறது, பூரண ஆசீர்வாதம் இருக்கிறது, சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறது, பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறது, உத்தம ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போ பூரண ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம் என்று வரிசை பெருகமாக பார்த்த அதுல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் ஒரு புதை பொருளாக இருக்கின்றபடியால் இது தோண்ட தோண்ட நிறைய முத்துக்களும் ரத்தினங்களும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெருகி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடினா ஆசீர்வாதம் கிடைக்கும், சாபத்தை தேடினா சாபமும் கிடைக்கும். இரண்டுமே இருக்கிறது. இதோ உனக்கு முன்னதாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், உனக்கு எது தேவையோ நீ எடுத்துக்கொள் என்றுதான் கடவுள் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஒரே இடத்திலே வைத்திருக்கிறார். உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள், அதை நீ பெற்றுக்கொள் என்று அவர் வாக்குத்தம் பண்ணுகிறார். நமக்கு எது தேவை? நாம் எல்லாம் எப்படிப்பட்ட மக்கள்? ஆசீர்வாதத்தை இழந்த மக்கள். ஆசீர்வாதத்தை இழந்த மக்கள். ஒரு கட்டத்தில் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருந்தது, பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்படி என்றால் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? ஒரு கேள்வி வருகிறது. முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? சொல்லுங்க, எதை சொல்றீங்க சார்? ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 1:28. சீக்கிரம் எடுக்கணும், ஏன்னா குறுகிய காலத்தில் முடிக்கணும். ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல், இந்த வேதாகமத்துடைய முதல் புத்தகமே அதுதான், தி ஜெனிசிஸ். அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முப்படைக்கும் ஒரே ஆள் தளபதியா இருக்கிறது போல 3 கட்டத்தையும் ஒப்புக்கிறார். 3லுமே எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆகாயத்து பறவைகளையும், எல்லா விதமான பறவைகள் இருக்கு, எதுவுமே எக்ஸெப்ஷன் கிடையாது. ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையும், இந்த மீன் வர்க்கத்துக்கு பேரு
மச்சம். சில பேர் என்ன குழம்பு உங்க வீட்டுல கேட்டா மச்சு புளுசு மீன் குழம்பு சொல்றாங்க. அப்போ சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களையும் பூமியில் நடமாடும் சகல ஜீவ ராஜ்யங்களையும் என்ன பண்ணலாம்? ஆண்டு கொள்ளுங்கள், இதை கீழ்ப்படுத்தி நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இல்ல, எக்ஸெப்ஷனே கிடையாது. எல்லாவற்றையும் நீ ஆண்டு அறிவித்துக் கொள் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப ஆடம் அந்த ஈவ் என்ன பண்ணாங்க? அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா வச்சிருந்தாங்களா? கடைசி வரைக்கும் காத்து கொண்டார்களா? இந்த ஆசீர்வாதத்தை தவறவிட்டார்கள். இந்த ஆசீர்வாதத்தை தவறவிட்டார்கள். அடுத்து ஆசீர்வாதம் முதலாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டது. அடுத்து இன்னொரு ஆசீர்வாதம் பார்க்க முடியும். இந்த ஆசீர்வாதம் எப்ப வரும், எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற கட்டங்கள் இருக்கிறது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்க வருது நல்லது. இந்த ஆசீர்வாதத்துல நீங்கள் வருஷக்கிரமாக போன தடவை வந்து சார் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல நிறைய விவரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நம்ம எல்லாவற்றையும் இப்ப பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் இப்ப பார்க்க முடியாது. இதுல உத்தம ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் போன்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பார்க்க நேரம் கூட ஆசீர்வாதம் எப்ப போல வருதுன்னு பார்க்கணும். கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு உத்தமமாய் செயல்படுகின்ற போது வருகிறது. கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு உத்தமமாய் செயல்படுகின்ற பொழுது ஆசீர்வாதம் வரும். அவரது கற்பனைகளை செயல்படுத்தும் போது ஆசீர்வாதம் வரும். விக்கிரகத்தை நாடாமல் தன் ஜீவ நாட்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும். தேவனை கோபப்படுத்தாமல் தாழ்மையாய் அவரை துதித்து மேன்மைப்படுத்துகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும். பரிதானம் மற்றும் லஞ்சம் வாங்காமல் உண்மையும் உத்தமமாய் நடக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும். துணிகரமான பாவத்திற்கு ஈடுபடாத போது அந்த ஆசீர்வாதம் வரும். அவருடைய வருஷக்கிரமம் போய்கொண்டே இருக்கிறது. வருஷக்கிரமமாக போய்கொண்டே இருக்கிறது. இங்கே துணிகரமான பாவத்தை விட்டு விலகுகிற பொழுது ஆசீர்வாதங்களை பார்ப்போம். அதே போல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பொழுது என்ன ஆசீர்வாதம் பார்க்கிறோம். நீங்கள் முதலாவது பார்க்கும்போது நாம் ஆபிரகாமை பற்றி பார்க்கலாம். ஆபிரகாமை பற்றி பார்க்க முடியும். ஆபிரகாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12:1 எடுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன கட்டளைனா, உன் தேசத்தை விட்டுடு, இதுதான் என் நாடு, இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்காத. உன் தேசத்தை விட்டுவிடு, உன் இன பந்துக்கள் எல்லாரையும் விட்டுவிடு, இல்லையா, பந்த பாசம் எல்லாத்தையும் விட்டுவிடு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னான். கோ, இதை விட்டுட்டு புறப்பட்டு போன்னு சொன்னான். போனானா, உதவி பண்ணானா? 4வது வருஷம் வாசிப்போம். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும், நிறைய போயிட்டு இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். obey the order. obey the order. கடவுளுக்கு கீழ்ப்படி வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும். எதிர்த்து தாறுமாற பேசி ஆண்டவர் நான் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போவேன், என் அப்பாவை விட்டுட்டு எப்படி போவேன், என் சொந்த பந்தத்தை விட்டுட்டு எப்படி போவேன், என் நாடு ராஜ்யத்தை விட்டு எப்படி போவேன், என் அசைய சொத்து என் அசைய சொத்து எல்லாம் விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு புலம்பவில்லை, யோசிக்கவில்லை. சொன்ன மாத்திரத்துல the time itself உடனே என்ன பண்ணான், அவன் புறப்பட்டு அந்த தேசத்துக்கு போனான். போனதுனால அவனுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 17 நீங்க வரிசையை போயிட்டு இருந்தீங்கன்னா 22:17. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு ஆபிரகாம் சென்றதுனால அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீங்க நிறைய போனீங்கன்னா சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இவ்வளவு பெரிய பரிபூர்ணமான ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதம் யாருக்குமே கிடைக்கல. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவன் தான் இந்த ஆபிரகாம். இரண்டாவதாக இன்னொரு கட்டளை அவனுக்கு கொடுத்தார். இன்னொரு கட்டளை என்ன கொடுத்தான்னு கேட்டா, அவருக்கு நிறைய சோதனையா கூட இருக்கலாம், நிறைய சோதனையா கூட இருக்கலாம். அது என்ன கட்டளைன்னு கேட்டா, ஆதியாகமம் 24:1 வயது சென்று முடிந்தவனானால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியங்களிலும் இன் ஆல் ஆஸ்பெக்ட், எது ஒண்ணு கூட எது எக்ஸெப்ஷன் கிடையாது, விடுதலை கிடையாது, பொமிஷனே கிடையாது. சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார் இல்லையா? அப்படி ஆசீர்வதித்த பிறகு அவனுக்கு சோதித்து பார்க்கிறோம். அவனுக்கு சுதந்திர வழின்னு ஒரு பையன், அவன் பேர் என்ன? ஈசாக்கு, ஆங்கிலத்தில் ஐசாக். நம்மள்ட்ட ஒரு ஐசக் இருக்கார், இந்த ஐசக் இல்ல, இவர் மன்னம்பாடி ஐசக். அப்ப ஆபிரகாமுக்கு பிறந்த ரொம்ப வயது சென்ற காலத்துல 100 வயசுக்கு பிறந்த ஒரு தன்னுடைய ஏக சுடன் இல்லையா, அவன் என்ன செய்ய சொன்னாரு? உன் பிள்ளைய கூட்டிட்டு போய் மோரியா தேசத்துக்கு போ. அந்த மோரியா தேசத்துல நிறைய மலைகள் இருக்குது, இந்த ஹைலி ஹில்லி ரீஜன், அது நிறைய மலைகள் குன்றுகள் நிறைந்த ஒரு பகுதி. அதுல நான் காண்பிக்கக்கூடிய ஒரு மலைக்கு கொண்டு போய் என்ன பண்ணேன், எனக்கு தகன பலியிடுன்னு சொன்னான். இப்ப நாம என்ன பண்ணிருப்போம், எல்லாத்திலும் ஆசீர்வதித்தவர் திரும்ப ஆசீர்வத்தை புடிங்கிட்டாரு. ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன், சகல ஜாதிகளுக்குள்ள உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக போன எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்த ஒரு பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்றாங்க, பலி எடுத்து அதை நெருப்புல போட்டு பொசுக்க சொல்ற, தகனிக்க சொல்றாங்க, தகிக்க வேண்டும், தகன பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறாரு சொல்லி மனம் வெந்து நொந்து என்ன பண்ணிருப்பான், கடவுளையே சவிச்சிருப்பேன், தூஷித்திருப்பேன், முறுமுறுத்திருப்பேன். நான் சாதாரண அர்த்தம் பண்ணிடுவேன். ஆனா ஆபிரகாம் அப்படி செய்யல. என்ன பண்ண சொல்லும் ஆண்டவரே, மாதிரிதான் சொல்லும் ஆண்டவரே, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவர்களுக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அற்ப சொற்ப ஆசீர்வாதம் அல்ல, அநேக விதமான திரளான ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒருங்கே கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது ஆபிரகாம். இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் நபி என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம், ஆபிராம் என்ற பெயரை ஆண்டவர் தான் பேர் மாற்றினார். இனி உன் பெயர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். உன் மனைவி இனி சாரா அல்ல, சாராள் என்று அழைக்கப்படுவார். ரீநேம் வச்ச பேர் என்ன ஆயிடுச்சு, அது ரீநேம் பண்ணப்படுகிறது, மறு பெயர் தூக்கப்படுகிறது, கொஞ்சம் திருத்தம் செய்யப்படுகிறது. சார் அந்த பையனை அழைச்சிட்டு போறான். போகும்போது விறகு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. 3 நாள் பயணப்பட்டு மோரியா மலைக்கு போயாச்சு. அந்த மோரியா தேசத்து அந்த மலையில போய் தான் இவங்க பலியிட போறாங்க. வேலைக்காரன் அங்கே நிப்பாட்டான், நீங்க இங்கே இருப்பா, நாங்க கடவுளை தொழுது கொள்ள போறோம், அங்க போறது வேற வேலைக்கு. ஆனா என்ன சொல்றான், கடவுளை தொழுது கொள்வதற்காக நானும் என் ஏக சுதனாகிய ஈசாக்கும் போகிறோம், நீங்க இங்கே இரு, நாங்கள் வருவதற்கு இங்கே போனாங்க. அங்க போன உடனே கல் எடுத்து மேடை கட்டி அந்த விறகுகளால் வச்சாங்க. கழுது மேல விறகு எடுத்து வந்தாங்க, நெருப்புல கையில் கொண்டு வந்திருக்காங்க. அப்பா இதான் எதுக்கு பாருங்க சொல்றேன். அவன் கழுத்துல கிடந்த அந்த தவலையை எடுத்து என்ன பண்றாப்புல, அவன் கையும் காலையும் கட்டி அவன் தூக்கில கடத்துறான். அப்பா இது எதுக்கு பண்ணு, நீ ஆண்டவருக்கு தேவைப்பா, நீ ஆண்டவருக்கு தேவை சொல்றாப்புல. அவனு ஒண்ணு சொல்ல, கண்ணுட்டி மாதிரி படுத்து வைக்கிறான். அந்த விறகு கட்டணை படுத்து வைக்கிறான். கத்தி எடுத்து எழுச்சி என்ன பண்றாரு, அந்த பிள்ளையாண்டவன் வெட்டுவதற்கு கையை ஓங்குகிறார். அப்பொழுது தேவன் என்ன சொல்றாரு, ஆபிரகாமே 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 ஆபிரகாமே. என்ன இது, ரயிலி ஹில்லி ரீஜன் எக்கோ கொடுக்குது, எதிரொலிக்குது, ஆபிரகாமே ஆபிரகாமே ஆபிரகாமே. பிள்ளையாண்டல் மேல் கை போடாது, பிள்ளையாண்டல் மேல் கை போடாது, பிள்ளையாண்டல் மேல் கை போடாது, போடாது போடாது. ரீங்காரிட்டே இருக்கு. நீ தானப்பா என்ன புள்ளிய கொண்டு வந்து தகன பலியிட சொன்னேன். நான் தகன பலியிட போற சமயத்துல இப்போ பிள்ளையாண்ட கை போடாதுன்னு சொல்லி இல்ல, உன்னுடைய உத்தம குணத்தை, உன்னுடைய விசுவாசத்தை,
யாம் மெச்சினோம். நீ உன் ஏக சுதன் என்று பாராமல், என்னுடைய ஒரே புத்திரன் என்று பாராமல் அவன் என்ன பண்ண, நான் சொன்னபடியே என் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து அவனை தகவலை எடுத்துக்க நீ துணிந்தபடினால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பூமியில எத்தனை வகையான ஜாதி வந்துருச்சு இல்லையா? ரெட்டியார், உடையார், முதலியார், வன்னியர், நிறைய போயிட்டே இருக்கு. ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு இன்னைக்கு, ஏகப்பட்ட ஜாதிகள். அப்ப பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அந்த உத்தம ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான் இந்த ஆபிரகாம். ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவன். கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூர்ணம் சுமந்து கொள்ள முடியும். ஒருவேளை அந்த கட்டளைக்கு நம்ம மீறி நடந்தா சாபம் வந்து சேரும், சாபமே வந்து சேரும். அதே போல் ரெபேக்காளை ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார்கள். அவனுடைய அண்ணன் பேருனா ரெபேக்காள், லாபான், அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பொண்ணை ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. பொண்ணு போறா ஈசாக்குக்கு மனம் முடிக்க. எப்படி அழுத்துறாங்க? ஆதியாகமம் அதை எடுங்க பார்ப்போம். 60வது வசனத்தை பார்க்கணும். ரெபேக்காளை எப்படி அவங்க ஆசீர்வதித்தார்கள் என்பதற்கு 60வது வசனத்தை போகணும். ஆதியாகமம் 24 60வது வசனம். நீ கோடா கோடியாக பெருகுவாக என்று சொல்லி அவளை, என் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்று சொல்லி அவளை முத்தம் செய்து ஆசீர்வதித்தார்கள். நம்ம ஆசீர்வதிக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு எப்ப கிடைக்குதோ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை நம்ம எதிர்க்கிற பொழுது, துணிகரமாக அதை மறுதளிக்கிற பொழுது நமக்கு சாபமே வந்து சேரும். இங்கே இது சாபம், இன்னும் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். சரி, இப்ப சாபத்தை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது யார் சபிக்கப்பட்டது? முதலாவது யார் சபிக்கப்பட்டது? எல்லாம் ஆளுக்கு அளவுன்னு சொல்லிட்டு வர்றீங்க. அதை எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இப்படி செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நகர்ந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்படி வரிசை சொல்லிட்டு போறாரு. உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயுடைய வித்துக்கும் வகையை ஏற்படுத்துவேன். நீ எட்டி அவர்கள் குதிகாலை கொத்தினால் அவர்கள் திரும்பி உன் தலையை நசுக்குவார்கள் என்ற சாபம் அப்படியே கொடுக்கப்படுது. நாட்டு மிருகங்கள் இருக்குது, காட்டு மிருகங்கள் இருக்குது இல்லையா? டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்குது, இது வீட்டில் வளர்க்கக்கூடியது. ஒயில்டு அனிமல்ஸ் இருக்குது, இதெல்லாம் காட்டில் கிடக்கூடியது. அடிக்கடி என்ன சொல்ல வேண்டாம், காட்டுப்பயல காட்டுப்பயல என்னுடைய இந்த காட்டு முன்னாடி திறந்த பார்பரியன் கேபிட்ஸ் பிடிக்கல என்ன தெரியலனால காட்டா இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படா ஏற்றுக்க முடியும்? காட்டுல இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்தோம், காட்டுல கிடந்தோம் வீட்டுக்கே வந்தோம் அப்படிங்கிறது நினைவு கூறுவாங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம வருத்தப்படுத்த கிடையாது, அதை நினைவு கூறுவேன். நம்ம காட்டுல கிடந்ததான் வீட்டுக்கு வந்து வீடு கட்டி இவ்வளவு அளவுக்கு உயர்ந்தோம். காட்டுல கிடந்த மக்கள் தான் நம்மளாம் எங்க இருந்த மக்கள்? காட்டுல கிடந்த மக்களை தான் கடவுள் உயர்த்தி இன்னைக்கு உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்த மக்கள். இது இழப்பதற்கு காரணமா இருந்தவன் இந்த சர்ப்பம், சாத்தான் இல்லையா? அப்ப ஆண்டவர் எங்கே வருகிறார்? ஆண்டவரோட 2 கைகளிலும் 2 பிள்ளைகளையும் கொடுத்து என்ன பண்ணுவாரு? துவா வருவார். ஆதாம் எவ்வளவு 2 பேர் நிர்வாகம் இருக்காங்க, அவங்க நிர்வாகம் தெரியாது. அப்போ ஒரு நாள் அங்கேருந்து வர்ற பொழுது இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஓடி போய் அந்த விருட்சங்களுக்கு மத்தியில மரஞ்செடிகளுக்கு மத்தியில் ஒளிஞ்சுறாங்க. ஆதாமே எங்கே இருக்கிறார் கேட்கிறார். அவன் என்ன சொல்றான்? நான் இந்த மரத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கேன். எதுக்கு அங்க போனேன்? நான் நிர்வாணமா இருக்கிறேன். நீ நிர்வாணமா இருக்கணும் யார் உனக்கு சொன்னது? நீ எனக்கு துணையா கொடுத்த, என் மனைவியா கொடுத்திய இந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணா? நீ சாப்பிட வேணான்னு சொல்லி சபிச்சாத்த கடியை கொண்டு சாப்பிட்டு வச்சு எனக்கு பாதி கொடுத்தா, நானும் சாப்பிட்டேன். இங்க தொண்டையில தான் நிக்குது அப்படின்னா, தொண்டையில தான் நிக்குது அப்படின்னாரு. அவர் கேட்ட மாத்திரத்தை இங்க அப்படியே உறைஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன ஆச்சுது? அது இங்க உறைஞ்சு போச்சு. அது அப்படியே உறைஞ்சு போனதுனால இதுக்கு பேரு ஆடம்ஸ் ஆப்பிள்னு பேரு. இந்த இடத்துக்கு பேருனா
ஆடம்ஸ் ஆப்பிள் சாப்பிடக்கூடிய ஆப்பிள் இல்ல, உட் ஆப்பிள் தான் சாப்பிடலாம், விளம்பரம். பைனாப்பிள்லாம் சாப்பிடலாம் கட் பண்ணி, சாதாரண ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடலாம். இந்த ஆப்பிள் தான் கஸ்டர்ட் ஆப்பிள் சாப்பிடலாம். இந்த ஆப்பிள் சாப்பிடக்கூடிய ஆப்பிள் இல்லை. ஆடம்ஸ் ஆப்பிள், ஆதாமின் ஆப்பிள் பேரு. ஆண்களுக்கு மட்டும்தான் அங்க இருக்கும். ஒரு தடித்த குரல் உண்டாகும். 10 வயசுக்கு மேல பிறந்தவங்களுக்குலாம் இங்க லேசா தடிச்சுக்கிட்டே வரும். இதை வச்சு ஆம்பளை பிள்ளைகள் கூட தடைப்பாது. இதெல்லாம் ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியல. ட்ரெஸ் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க. அதனால இது ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய தெரியல, பாப்பாவா பையனா ஒண்ணுமே புரியல. அப்ப ஆடம்ஸ் ஆப்பிள் அவன் வந்து சொல்றான், அப்படியா ஏவாள் கம் டு மீ, ஈவ் கம் ஹியர், வாட் இஸ் திஸ், வாட் யூ ஹவ் டன். கேக்குறாரு. நான் ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே, அந்த சர்ப்பம் தான் என்ன கூப்பிட்டு இதை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நிர்வாணம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. என் புருஷன் வந்து கொடுத்தேன். கூப்பிட்டு கல்வாணம் தினம் பண்றீங்களா? அவனை கேட்டா நீ அவன் சொல்றான், உன்னை கேட்டா அந்த சாத்தான் சொல்றாப்ல, சாத்தானே கம்மியா, நீ சகல நாட்டு முறைகளையும் காட்டு முறையில் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பாங்க. உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் தீராத பகை. உன்னை இன்னைக்கும் பார்த்தாங்கன்னா அடிக்கதான் தோணுது ஒழியா, அது ஒரு ஜீவனப்பா, ஏன்பா அடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆளே இல்லை. அட்ரா அட்ரா அட்ரா, கல்லடு கம்படு, அட்ராதா அட்ரா அட்ரா அட்ரா. அவர் கொடுத்த சாபம். சாத்தான் தான் முதல்ல சபிக்கப்பட்டவன். வரிசை உங்களுக்கு தெரியும். 2வது அந்த ஸ்திரியை சபிக்கிறார். நீ பிள்ளை பெற்றுதான் ஆகணும். சும்மா என்னால மண் எடுத்து உங்களை களிமண்ணால உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இதே வேலை நான் இருக்க முடியாது. நீ என்ன பண்ண, யூ ஹேவ் டு ரீப்ரொடியூஸ், ரீப்ரொடக்ஷன். நீ உன் புருஷனோட என்ன பண்ண, பிள்ளை பெற்றுக்கோ. ஆனா நீ வந்து கன்சீவா இருக்கும் போதே உனக்கு தீராத வலியும் ஊத்திட்டு உண்டு பண்ணி என்ன பண்ணுவான், செத்து போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு ஒரு பெரிய வேதனை கொடுப்பேன். தட் இஸ் கால்ட் த லேபர் பெயின். எல்லா பொம்பளை பிள்ளைங்க சந்திச்சாங்க, கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றணும் அந்த மாதிரி சந்திச்சாங்க இல்லையா? அப்ப அந்த வலியை அதிகப்படுத்துவேன்னு சொன்னார். அவளுக்கு சாபம் கொடுத்தார். 3வது யார் சபிக்கப்பட்டது தெரியும் உங்களுக்கு? ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அதை கூட பார்க்கலாம், சீக்கிரம் எடுங்க. 2வது சபிக்கப்பட்டது ஆதியாகமம் 3:16 பார்க்கலாம். 3வது சபிக்கப்பட்டது வந்து ஆதியாகமம் 3:17-19 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. உன் நிமித்தமாக அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப நீ என்னதான், நீ அதில் போய் டிராக்டர் வச்சு விட்டாலும் சரிதான், பில்லர் வச்சு எடுத்தாலும் சரிதான், ஜேசிபி வச்சு எடுத்தாலும் சரிதான். அதுல ஒரு புல்லு முளைக்கும், ஒரு முள்ளு முளைக்கும், ஒரு குறுக்கு முறுக்கு உண்டாக்கிட்டே இருக்கும். நீ கொத்திக்கிட்டே இருக்கணும், அதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது கேட்பல. ஏன்னா சும்மா மருந்து அடிக்கிறதும், களை வெட்டுறதும், வண்டி உள்ள ஓட்டுறதும், அப்புறம் பெரிய டிராக்டர் போதும், சின்ன டிராக்டர் போதும், எல்லா டிராக்டரும் போய் வந்தாலும் அது முளைச்சிட்டு தான். எல்லா மருந்தையும் அடிச்சுட்டு வந்தாலும் 3 நாள் 10 நாள் ஏதோ போச்சு இருக்கு. அங்க என்னடா அது இப்ப முளைச்சிருக்கு சார், அங்க கொஞ்சம் தான் திட்டா இருக்குது, அது அந்த இடத்துல வண்டி போகாதுங்க சார். இப்படிவாக கடவுள் கொடுத்த சாபம். இந்த பூமி சபிக்கப்பட்டது. கல்லும் குறுக்கும் முறுக்கும் அது ஒண்ணு மண்டிக்கிட்டே இருக்கணும். பூமி சபிக்கப்பட்டது. சரி, அவன் சபிக்கப்பட்டான். அடுத்து 5வது ஒரு யார் சபிக்கப்பட்டது? 4வதா காயின் சபிக்கப்பட்டான். அவங்களுக்கு 2 பிள்ளை பிறந்துச்சு. மூத்த பிள்ளை தான் காயின், கசப்பானவன், காய்கறி தோட்டமிட்டான். அவனுக்கு ஒரு தம்பி ஆபேல், அழகான பையன். அவன் அருமையான முதல் தரமான பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளை கொண்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினான். கடவுளை ஆசீர்வதித்து அங்கீகரித்தார். இங்க கூட என்ன சொல்றான், ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் உங்களுடைய திருப்பணிக்கென்று கொடுத்துள்ள இந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதியும் அங்கீகரியும் ஏற்றுக்கொள்ளும். கொடுத்தவர் கரங்களையும் அவர்தம் குடும்பங்களையும் பெருக்கமான ஆசீர்வாதம் நடக்கும். அற்பமா சொற்பமா இல்ல. நீ போடுறது கீழே 20 நோட்டுக்காக, இந்த டேமேஜ் ஆன அந்த நோட்டுக்காக, செல்லாத காசுகள் நீ போடுறதுக்காக எப்படி கேட்கிறோம்? பெருக்கமான ஆசீர்வாதம் நடக்கும். அற்பமா சொற்பமா இல்ல, பெருக்கமான ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். அவர் கொடுக்கிறவர் தான். இந்த காணிக்கை வச்சுதான் அவர் உழைக்க போறாரு. அர்த்தம். அவர் திரளான சம்பத்து உடையவர், பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர், திரளான செல்வங்களுக்கு அதிபதி. அவர்கள் அவர்கிட்ட போய் நம்ம அற்பமான இதை கொடுத்துதான் ஆண்டவரை கேட்கிறோம். என்ன ஆசீர்வதியும். யாக்கோபு அப்படிதான் கேட்டான். யாக்கோபு அப்படிதான் என்ன பண்ணான்? போக்கு ஆத்தங்கரையில போகும்போது விட்டிய கால கோழி ஒரு நேரத்துக்கு போகும்பொழுது அங்கே தேவன் தென்படுறார். பார்த்துட்டு இது கடவுளா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணா, இது கடவுளுடைய சேனை அப்படின்னு சொல்லி கட்டி முடிச்சு ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லி பலவந்தப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். அது முதற்கொண்டு அவன் பேர் ரீநேம் பண்ணப்பட்டது.
எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபு இஸ்ரவேல் என்று தேவ பிரபு என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இந்த பாடல் அதிலிருந்து வந்துச்சு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள். அதுக்காக இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்த மக்கள் அல்ல. இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கிறது. இஸ்ரவேல் தேச மக்கள் அல்ல, நம்ம எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான், இந்திய தேச மக்கள் தான், இல்லையா, ஆசியா கண்ட சேர்ந்த மக்கள் தான். நான் சொல்லப்படுகிறபடி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கணும் பிரியப்படுறார், நம்மளை ஆசீர்வதிக்கணும் பிரியப்படுகிறார். ஏனென்றால் இந்த கிறிஸ்தானுடைய பேஸ் வேஷம் இருக்குது. அது யோவான் 3:16. சீக்கிரம் எடுங்க. யோவான் 3:16 புதிய ஏற்பாட்டில் 4வது புத்தகமாகிய யோவானின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். நானே சொல்கிறேன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருத்தவங்க கூட கெட்டு போக கூடாது, ஒருத்தவங்க கூட ஃபெயில் ஆகக்கூடாது, ஒருத்தவங்க கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே அந்த நித்தியமான ராஜ்யத்துக்குள், அந்த பரம கானானுக்குள், அந்த பரதீசுக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருத்த கூட கெட்டு போக கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வந்த யாருமே வெறுமனே திரும்பி போக கூடாது ஆசைப்படுகிறார். யாருமே அவர்கள் சபிக்கப்பட்ட மக்களை போக கூடாது அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் மனம் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. இந்த ஆலயம் பெருக்கமாக நல்ல நிரம்பி வழியத்தக்கதாக என் ஜனம், ஒரு கூட்ட ஜனம் என்னுடைய ஆசிர்வாதத்தை இலவசமாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தன் எப்படி அழைக்கிறார்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலக தோற்றம் முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்களுக்காக, ஆண்களுக்காக, பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, முதியவர்களுக்காக, அனைத்து மக்களுக்காகவும் உங்களுக்காக உலக தோற்றம் முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று பவுண்டருக்காக வராதீர்கள். தயவுசெய்து சொல்லுகிறேன். அந்த வெள்ள சட்டை போட்டு பவுண்டரி வெளியிட்டு அனுப்பிச்சுவார், வேலை விட்டு நீக்கிடுவார். என் பொண்டாட்டியோட வரலனாக நீ மட்டும் எதுக்கு வந்து ஓடிவோம் அப்படின்னு சொல்றார். நான் எதா பேசணும் முடிக்கும் சொல்றார், என்னை பேச விட மாட்டேங்கிறார். நான் என்ன செய்யறது? இந்த பட்டையை அழிச்சு சொல்றார். அவசரமா ஒரு பட்டையை அழிச்சு விட்டு அவசரமா நாடெல்லாம் கை செஞ்சு விட்டு நீங்க மறுபடியும் வந்து குட்டிச்சாத்தனையே கூட கூட்டுங்க, எப்படிங்க ஆசிரியம் கிடைக்கும்? குட்டிச்சாத்தனை கூடவே கூட்டிட்டு வந்து எப்படி ஆசிரியம் கிடைக்கும்? அந்த குட்டிச்சாதனால அவருக்கு மயக்கம் எடுக்கவங்க என்ன ஆகும்? அந்த குட்டிச்சாதனுக்கு வல்லமை ஜாஸ்தி, பிசாசு எடுத்து போராடுவாங்க இல்லையா? ஆண்டவரை சோதிச்சவங்க. எனவே தயவுசெய்து நீங்கள் பவுண்டருக்காக ஆலயத்துக்கு வராதீர்கள். தயவுசெய்து வர வேண்டாம். வீட்டில் கிடந்துருப்போம், வீட்டில் கிடந்துருப்போம். நான் ஆண்டவரை நினைத்துக் கொண்டே இரு. நீ எங்க கிடந்தாலும் சரி, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மகிமைப்படுத்துவார், என்னை மேன்மையாக்குவார். அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா நீங்கள் உபாகமம் 28 சீக்கிரம் பாருங்க, முடிச்சிருக்கிற உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதில் முற்பகுதி 1 முதல் 13 வரைக்கும் ஆசீர்வாதங்கள், 13க்கு பிறகு 14 இருந்து 68 வரைக்கும் சாபங்கள். சாபம் நிறைய இருக்குது, ஆசீர்வாதம் கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரம் எடுங்க. உபாகமம் 28 எடுத்துட்டீங்களா? அதுல இந்த உபாகமம் 28 2வது வசனம் வாசிங்க. ஒரு கண்டிஷன் போடுறான். ஆசீர்வாதப்பட்டு சும்மா சௌரியப்படி வந்தவங்க எல்லாத்தையும் நீவிட்டு வாங்கி விட முடியாது. நீவிட்டு சும்மா உட்காந்துட்டு ஆசீர்வாதம் பற்றிட்டு சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதத்தை நான் வாங்கி தான் வந்திருக்கேன், சர்ச்சை போயிருக்காங்க. 52 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போயிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 52 வாரம். 52 வாரம். சில சமயத்தில் 53 வந்துடும்.
அப்ப 52 ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சைக்கு வந்துட்டேங்கிறதுனால உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. சில கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள், சில நிபந்தனைகள். என்ன சொல்லப்படுது 2ல? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் தங்கும். உண்மையில் தங்கும். என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. நீ வீட்டிலேயே ஆசீர்வதிப்பா, வெளியில போகும்போது ஆசீர்வதிப்பா, வீட்டுக்கு வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன்னை தலையாக்குவார், வாளாக்க மாட்டார். எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். உன் மாப்பேசியின் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் எண்ணெய் கிளேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் தானியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் வயது ஆசீர்வாதம் நிறைய சொல்லிட்டு போட்டுக்கு. அதெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து படிங்க. 1 முதல் 13 வரைக்கும் ஆசீர்வாதங்களை. அதுக்கான என்ன சொல்லிருக்கா? நான் இப்பொழுது விதிக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீ கீழ்ப்படுவாய், ஆனால் இந்த ஆசீர்வாதம் உண்மையிலிருந்து தங்கும். கீழ்ப்படியில இன் கேஸ் அதான் கீழ்ப்பட முடியா? ரொம்ப ஹார்டா இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணை வந்து நல்லா பார்த்தா, நல்லா அழகா வந்திருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அது விபச்சாரம் சொன்னா என்ன அது? இந்த கண்ணி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அது ரசிக்கதான், சூப்பராக சொல்றதுதான். அப்படி சொன்னாக்க பாவங்கிறவங்கள சாபங்கள என்ன சொல்றதுலாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது. என்னால ஃபாலோ பண்ண முடியாது. அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவங்க, அப்படிப்பட்டவளும் சபிக்கப்பட்டவங்க இல்லையா? அப்ப அவர் சில கண்டிஷன் கொடுக்கிறார். நீ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இந்த நான் விதிக்கக்கூடிய கட்டளைகளை நான் கைக்கொள்ள வேண்டும். சரி, மாற்றிட்டு என்ன ஆயிடும்? அப்ப அது சாபத்துக்கு என்ன அவசரம் சொல்லப்பட்டிருக்கு? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்ப, வீட்டுல சபிக்கப்பட்டிருப்ப, வெளியில சபிக்கப்பட்டிருப்ப, நீ எங்க போனாலும் சபிக்கப்பட்டு சொல்ற. அதனால நீ சாபத்தை செய்தான் பெற்றோன்றா இந்த கட்டளைகளை மீறி நடந்தா உனக்கு சாபம் வந்து சேர்ந்துடும் இல்லையா? அதுக்கு அடுத்து துணிகரமான பாவம் பார்த்து நம்ம நிறுத்தலாம். துணிகரமான பாவம், துணிகரமான பாவம் செய்ய யாரும் சொல்ல முடியுமா? டேவிட், யாரும் தாவீது துணிகரமான பாவம் செய்தவன். எப்படி? அவன் கரவலாடுகளின் பின்னாக திரிந்தவன். ஈசாயினுடைய 8வது மகன், ஈசாய்க்கு பிறந்த 8வது மகன், கடகுட்டி உள்ளவன். கடவுள் அவனை பேச்சு அழைத்தான். சாமுவேல் போய் அவன் அபிஷேகம் பண்ணா. 7 பிள்ளைய கடந்து போய் சொன்னவள, இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணல, ரிஜெக்டட். மனித முகத்தை பார்க்கிறான், நானோ கர்த்தரோ இறுதியத்தை பார்க்கிறேன். சாமுவேலே, இவன் ஆளு நல்ல வாட்டம் சாட்டமா அஜாகுமான் மாதிரி இருக்கிறான், ஜட்ஜாண்டிக்கா இருக்கிறது, உரங்கட்ட சத்துக்க புத மாதிரி எதுக்கு நிற்கிறான், இவன் உரங்கட்ட, இவன் எல்லாம் தகுதி இல்லை, இஸ் அன்ஃபிட். இன்னும் கூப்பிடுங்கிறாரு. ஈசாய், இன்னும் யாராவது பிள்ளைகள் இருக்கானா? இன்னும் ஒரே ஒரு அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆள் அனுப்பிச்சிக்கணும் கூடனே வரான். சின்ன பையன் 17 வயசு, அவனை செலக்ட் பண்றாப்ல, இவன் அபிஷேகம் பண்ணிருந்தாரு. ஆக ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீத அரசனாக்குறவள இஸ்ரவேல் தேசத்துடைய முதல் ராஜாவாகிய சவுல் தன்னுடைய 2வது மகள் மீகாலை அவளை கல்யாணம் வச்சான். சண்டை நடக்குது. இவர் சண்டைக்கு போகல, உரியாலாம் சண்டைக்கு போயிருக்கான். அவன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கவள, எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கவள. இவர் சாயந்தரம் உப்பரிகளை உலாவுறார். அப்படி உலாவும் போது இங்கிருந்து பாக்குறார், யாருங்க அங்க சேப்பா ஒரு பொண்ணு, சௌந்தரியவதி, சூப்பரா ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா. யாருன்னு போய் விசாரிச்சு வாங்குறார். விசாரிச்சு சொன்னா உரியாவுடைய வாய். உரியா அங்க இருக்கான். போர் மனித சண்டை வாங்கி யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, பரவாயில்ல, அவளை கூட்டுவோம். யாருங்க அவ பேர் என்ன? பச்சை பழம் கொண்டு வாருங்கள். பச்சை பழம் தான். அவர் அவளோட விபச்சாரம் செய்தார். துணிகரமான பாவம். நீங்க கட்டளையை மீறான். என்னமா 10 கட்டளை என்னமா எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லி 6வது கட்டளை சொல்லி 3வது கட்டளை சொல்லி கேட்ட சொல்லிருக்கணும். இல்லைன்னா அதுல நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிற பிரயோஜனம் இல்லை, திடப்படுத்தல் எடுக்க பிரயோஜனம் இல்லை. திடப்படுத்தல் எடுக்காத எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதெல்லாம் இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்துருங்க, திடப்படுத்தல் எடுத்துருங்க. நம்ம சபை மக்கள் எல்லாம் ஆசிரியப்பட்ட மக்களா இருக்க வேண்டும், சபிக்கப்பட்ட மக்களா இருக்காதீங்க. சாபத்தை நீங்களா போய் தேடிக்காதீங்க. சொந்த காசத்தை சூனி வைத்துக் கொள்ளாதீர்கள். சொந்த காசை செலவு பண்ணி உங்களுக்கே நீங்கள் சூனி வைத்துக் கொள்ளாதீர்கள். இலவசமாக கொடுத்தேன், இலவசமாக பெற்றுக் கொண்டீர்கள். இலவசமாக கொடுத்தான் ஆண்டவர் சொன்னார் நம்முடைய சீடர்களுக்கு இல்லையா? அவன் என்ன பண்ணான்? பச்சையோட விபச்சாரம் செய்தான். அப்போ 9வது கற்பனை என்ன சொல்ற? 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். வீரன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக. உரியாவின் மனைவின் தெரிஞ்சு அவன் இச்சித்தான், ஆசைப்பட்டான் மேல. கட்டளை மீறிட்டான் இல்லையா?
அடுத்து அப்புறம் என்ன பண்ணான்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கட்டளை மீறிட்டான் இல்லையா? 2வது கட்டளை மீறான். அடுத்து என்ன பண்றான்? கொலை செய்யாதிருப்பாயாக. அவர் புருஷன் வந்து என்ன பண்றான்? போர் முனையில நிப்பாட்டி இவனை வந்து கொல்லுங்கள், கொலை செய்யும் சொல்லி அவன் கையிலேயே ஓலை எழுதி அனுப்பிச்சிருக்கான். தன் சாவை சுமந்து கொண்டே போனான் உரியா. அது என்ன ஆயிருக்கு உனக்கு தெரியாது. அந்த ஓலையில போர் முனையில நிப்பாட்டி அதுதான் பந்திக்கு தான் முந்திக்கணும், படைக்கு முந்தக்கூடாது, செத்து போயிடும். படைக்கு வந்து பிந்தி நிக்கணும், பந்திக்கு போய் முந்தி நிக்கணும். ஆமீன் போட்ட உடனே உடனே போய் தட்ட தூக்கினா தான் அந்த வெஜிடபிள் பிரியாணியோ மீன் குழம்போ கிடைக்கும். எல்லாத்தையும் முடிச்சு கடைசியை கொண்டா இருக்கிறதா இருக்கும். அது மாதிரி ஆயிடுச்சு. உரியாவுடைய மனைவிய வச்சுத்தான் அவளோட விபச்சாரம் செய்தான், அவளுடைய புருஷனை கொலையும் செய்தான். 3 கட்டளையை மீறினவன் துணிகரமான பாவம். இவ்வளத்தையும் செஞ்சு விட்டு ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி போய் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டான். கர்த்தருக்கு கோபம் உண்டது. உடனே என்ன பண்ணா? நாத்தான் போய் அவனுக்கு இதை எடுத்து சொல், அவன் எல்லா தவறும் செஞ்சு கொடுக்க இருக்கான், ஒண்ணும் தெரியாது அப்பா மாதிரி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். அவனை போய் என்ன பண்ண? குட்டி தலையில குட்டி அவனுக்கு ஞாபகப்படுத்து, அவன் சாபத்துக்குரியவன் சொல்லி நாத்தான் போனார். வாரம் தீர்க்கதரிசியாரு வடிமே கேட்கிறார், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லி ஒரு காசு சொல்றார். ஒரு ஐஸ்வர்யம் இருந்தா, ஒரு தரித்திரம்னா, இவன் ஒரு ஆட்டுக்குட்டி பெண் ஆட்டுக்குட்டி பார்த்தா அந்த கையில சொல்லிட்டு வர்றாரு. இவன் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்தாளி வந்தாங்க. ஐஸ்வர்யன் வீட்டுக்கு, பணக்காரன் வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தன் வந்தான். அவன் தண்ணிட்டு உள்ள ஆடு மாடு அடிக்காம அந்த ஏழை வளர்த்தான் பார். அவன் மட்டும் இந்த பெண்ணாட்டு விழுந்து வெட்டி கறி சமைச்சு. அப்படியா? அவன் கொல்லப்படான், அது நீ தாண்டா. அந்த மாதிரி செஞ்சு உரியாவுடைய மனைவி நீ அபகரித்தவங்க. ஆர் யூ கிங்? ஆர் யூ ரூலர்? ஆர் யூ ப்ரொடெக்டர்? கேள்வி கேட்டுப்பாங்க இல்லையா? நீ ராஜாவாடா? நீ என் மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாளனா? நீ தேசத்தை ஆளக்கூடியவனா? ஆர் யூ கிங்? ஆர் யூ ப்ரொடெக்டர்? ஆர் யூ ரூலர்? நாத்திங். யூ ஆர் அன்ஃபிட். யூ ஆர் அன்ஃபிட். கர்த்தருடைய சாபம் முன்னெடுக்கும். ஆட்டுக்கு பின்னால தெரிஞ்ச உடனே ஆண்டவருடன் உயர்த்தினார், அரசனாக்கினார். இஸ்ரவேல் தேசத்துக்கு உனக்கு 2வது ராஜாவா கொடுத்தார், நிறைய ஸ்திரீகளையும் கொடுத்தார். ஆனா நீ என்ன பண்ண? சாபத்துக்குள்ளாக. எனவே உன் வாழ்நாள் முழுவதும் பட்டயம் உன்னை தொடரும், உன் வீட்டை சொல்லும் பட்டயம் இருக்கும். கடைசி வரைக்கும் தாவீது ஓடிக்கிட்டே இருந்தான். அவனுடைய மாமனார் இவனை கொல்றதுக்கு ஈட்டியே இருந்தான் சவுல். அவனுடைய மகன் அப்சலோம் அப்பான்னு கூட பார்க்காம அவனை கொல்றதுக்கு எல்லா வகையிலும் முயற்சித்தான். ஆக தாவீதோட அந்த சாபம் இருந்து கொண்டே இருந்தது. எனவே தயவு செய்து சபை மக்களே, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சாபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. நாம் ஆதாம் ஏவாளால் சபிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு திரட்டப்பட்ட மக்கள் மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போகணும்னா, அந்த பரம கானனுக்கு போக வேண்டும் என்றால் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி அவர் மட்டும்தான். என் நிலத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னை தேடி வந்தீர் என்றால் உன்னை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஆனா நீ வர என்ன பண்ணுவான்? இந்த கட்டுக்கையெல்லாம் எடுத்துவா, இந்த பட்டக்கெல்லாம் விட்டுடுவா, அந்த சாபத்தெல்லாம் அங்கே குட்டிச்சாத்தெல்லாம் அங்கே ஓரணிக்குவான், சேர்த்து விட்டுடுவான். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருக பண்ணுவேன், உன்னை பெருகவே பெருக பண்ணு சொல்லக்கூடிய கடவுள் நமக்காக எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான கசப்புகள், கடவுளுக்கு தேவைப்படாத, கடவுள் விரும்பாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், எனக்கு, எங்களுக்கு, எல்லாருக்கும் நீர் மாத்திரம் போதும். அப்படி வந்துடணும். நான் இங்க வரும்போது இங்க இருப்பேங்க, அங்க போற வேண்டிய புரட்டாசி மாசங்க 2வது சனிக்கிழமை வருதுங்க, 4 சனிக்கிழமை நான் விரதம் இருக்கணுங்க, ஓட்ட ஒண்ணு எடுத்துக்கிட்டு அந்த மலைக்கு போகணுங்க. அப்படி நீங்க மண்டை தூங்கிங்கன்னா கடவுள் உன்னை கேட்டுருவார், போயிடு போயிடு அப்படின்னு சொல்லுவார். எனவே சபை மக்களே, நீங்கள் இப்ப எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா? ஆசீர்வாதம் தேவையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், நாம் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள். நாம் பிசாசின் மக்கள் அல்ல. ஆண்டவருக்காக நாம் உழைக்க வேண்டும், அவருக்குள் நாம் ஜீவிக்க வேண்டும். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். நீங்கள் விக்கிரகத்தை நாடி போனீங்கனால் சாபம் வரும், வேசித்தனத்தை நாடி போனால் சாபம் வரும், கடவுளுக்கு விரும்பாத காரியத்தை நாடி போனால் சாபம் வரும். ஆக அநேக விதமான வழிகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஒரே வழிதான்
அவர் மாத்திரமே நமக்கு வழி. எனவே அன்பார்ந்த சபை மக்களே, நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் கர்த்தரை நாடுங்கள், அவரை தேடுங்கள், எல்லா வித ஆசையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.